வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் செய்கிற மட்டும் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மீனாட்சி கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? மீனாட்சி கல்யாணம் மதுரையில் அவங்க ராஜா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டினாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்க ராஜாவோட மனைவி, அவங்க வரல. அவங்க முதல்ல தவம் இருந்து எனக்கு பார்வதி தேவியே எனக்கு மகளாக வேணும்னு தவம் இருந்தாங்க. அது பிரகாரம் அவங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு அடுத்து நான் பிறக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மீனாட்சி இவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க. குழந்தையாக பிறக்கும்போது அப்போ அவங்களுக்கு மாரில் 3 தனம் இருக்கிற குறி இருக்குது. அப்போது அவர் அரசர் கேட்குறாரு, இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சொல்கிறாங்க, திருமணம் அவர் எப்போ அவங்களுடைய கணவனை பார்க்குறாங்களோ அப்போ அது மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா இருக்கும்போது எல்லாருக்கும் கற்றுக்கிட்டு அவங்க தயாராகிறாங்க. அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க மதுரையில் ஆட்சி பண்ணுறாங்க. ராணியாரை ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவலோகம் எல்லாம் போகிறாங்க. அப்போ இந்திரலோகம் எல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைலாயம் போகிறாங்க. கைலாயம் போகும்போது அங்கே இருக்கிற பூத கணங்களால் மற்றவங்களால் இவங்க ஜெயிக்க முடியல. அப்போ அப்பேற்பட்ட பண்ணுறாங்க. அப்போது சிவன்கிட்டே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்க இந்த தனம் மறையுது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நாணம் வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிவன் இங்கே பெண்ணு கேட்டு அவங்க தேவர்கள்லாம் வராங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. அப்போது கைலாயத்துக்கு சுவாமி இவங்களை பிராட்டியை திருமணம் செய்கிறாங்க. மதுரையில் வராரு. முதல்ல அவங்க தாயார் இவர் சிவனக அவர் காட்டில் வசிப்பார், போவார், சுடுகாட்டில் இருக்கிறார், அப்படி இருப்பார்ன்ற மாதிரி யாருமே ஒரு பெற்றோராக இருந்து அதை விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா, ஒத்துக்கொள்ள இல்லையா கல்யாணம். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் சுந்தர கோலசாக அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த நதி, வைகை நதி உருவாகுது. அங்கே 2 முனிவருக்காக அவர் மதுரையில் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க. பதஞ்சலி வியாக்கர பாதர் அவங்களுக்காக அங்கே தனியாக நடனம் ஆடி காட்டுறார் சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஏன்னா திருமணத்துக்கு வந்தவங்கள உபசரிக்கிறது திருமணம் நடத்துகிறவங்களுடைய கடமை. அதில் ஒருத்தர் கூட சாப்பிடாமல் போகக்கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும்
சுவாமி திருமணம் இது நடனத்தை பார்க்காம வந்து அவங்க சாப்பிட்றதில்லை. அப்போ அவங்க தில்லை தான் நடனம் செய்வாங்க. இங்கே அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து சுவாமி அப்போ மதுரையிலேயும் ஆடி காட்டியிருக்காரு அவங்களுக்கு அப்படின்றது அது தனி சிறப்பு. அப்போ மதுரையில் தானே அந்த வித்தியாசமான காலை தூக்கி மாறுகால் மாறு அது வந்து பாண்டிய மன்னன் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் ஒரு காலில் நீங்கள் ஆடிட்டுருக்கீங்களே வந்து மாறணும், அதுக்கு மாற்றி காட்டியிருக்காங்க. அதில் ஒரு தத்துவம் என்னன்னாக்கா வெள்ளிக்கு அடுத்தது இது தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளி, தில்லை வந்து பொன்னம்பலம், இது வெள்ளி வந்து இது மதுரையில் வந்து வெள்ளி அம்பலம். அப்போ தங்கம் வெள்ளி அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம கால் மாற்றியது வந்து அங்கே வலது கால் அப்படின்ற மாதிரி அந்த தூக்கி. அப்போ நீங்கள் நேராக போய் மதுரையில் வந்து சுந்தரேஸ்வர கல்யாணம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் இல்லையா? அப்போ அடுத்தது வந்து நீ அழகர் வருவார். என்ன அழகர் வருவார், இப்போ இனிமேல் வருவார். பட்டி தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கரும்பும் கைகூட்டும் செஞ்சோர்வாக்கும் பீடும் பெருகும் உருவாக்கும் ஆதலால் வானோர் ஆனை
போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஓடிமலை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆகன்ல சந்திச்சோம். ஆமாம், ஆகன் ஜெர்மனில். ஆமாம், எக்ஸ்ல ஷப்பலில் சந்தித்தோம். அங்கே ஒரு சின்ன பேட்டி ஒன்று கொடுத்தது. இப்போ வந்து மறுபடியும் இங்கே, அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, ஐயா வந்து மிக தனியாக செஞ்சாலும் மிக சிறப்பாக செய்கிறார் தம்பி. கல்யாணத்தை எப்படி முறையாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செய்வாங்களோ, அதுவும் தமிழ் முறைப்படி எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி வந்து மிக சிறப்பாக செய்கிறாரு. அவருக்கு நல்வாழ்த்துக்கள். திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிறையா செய்யணுன்ட்டு நான் வந்து அவரை வாழ்த்துறேன். அடுத்தது வந்து கள்ளழகர் வந்து ஊர்வலமாக வரப்போகிறாரு. அதுவும் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். அதையும் பார்த்து மகிழுங்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னீங்க. நான் பங்குன்றது வந்து நான் ஒரு சாதா சேவையாக தான் செய்கிறேனே தவிர நான் ஒரு உறுப்பினர் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து ஒரு பக்தனாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறேன், அவ்வளோதான். ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள்? ஆமாம், லாஸ்ட் வருஷமும் வந்தால் அதுக்கு முதல் வருஷமும் வந்து அந்த மாதிரி என்னால் எப்பப்போ முடியுதோ, கிட்டத்தட்ட அந்த தம்பியை வந்து ஒரு 8-9 வருஷமாக தெரியும். அவர் அடிக்கடி வந்து அந்த நவராத்திரி கொழு வைப்பார். அந்த கொழுவில் போயிட்டு நாங்கள்லாம் வந்து கும்பலாக கிரினியில் வந்து வந்து பஜனை பாடுவோம். பாட்டுலாம் சிவபெருமானை பற்றி பாடுவோம். ரொம்ப தம்பி நல்லா சிறப்பாக செய்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி பாட்டி கொடுத்ததுக்கு. நன்றி. உங்களுக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் மீட் பண்ணுவோம். நிச்சயம் மீட் பண்ணலாம். நின்றது தான திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய போற்றி. நின்றது தானாய் நிரந்தர மகேஸ்வரன் சந்திரன் போற்றி. ஓம் உயிரொளி பிரானே போற்றி. ஓம் அகிரொளி இயவுள் போற்றி. ஓம் உமையருள் கூறா போற்றி. ஓம் அன்னொழி முதலே போற்றி. ஓம் இறைத்திரு இதயமே 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 போற்றி. வீரட்டாம் காதல் விமலா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை எல்லாரும் மனசால வேண்டிக்கோங்க. குங்குமார்ச்சனை செஞ்சு உங்க குலதெய்வம் யாரோ அவங்களை வச்சு வேண்டிக்கோங்க. நீங்க என்ன வேண்டுதல் வச்சு இந்த குங்குமார்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். இப்ப குங்குமம் நீங்க போடும் பொழுது குங்குமத்தை வந்து மோதிர விரலுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து மீனாட்சியோட சிரசு திருமாங்கல்யம் இருக்கிற அந்த பகுதி கீழே போடும். ஓகேங்களா? அடுத்தது
திருமாங்கல்ய தாரணம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு. அதனால வந்து அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் ரெடிங்களா? திருச்சிற்றம்பலம். ஓம் 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 அங்கையர்கண் நம்மையே போற்றி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியே ஓம் அறமறையின் வரம்பே போற்றி. ஓம் அறமறையின் வரம்பே போற்றி. ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி. ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே ஓம் அரசிலங்குமாரியே போற்றி. ஓம் அரசிலங்குமாரியே போற்றி. ஓம் அப்பற்பி மருந்தே போற்றி. ஓம் அப்பரத்தினின்றே மருந்தே ஓம் அமுத நாயகியே போற்றி. ஓம் அமுத நாயகியே போற்றி. ஓம் அருந்தவ நாயகியே போற்றி. ஓம் மருந்தவ நாயகியே போற்றி. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் வந்து ஒரு பங்கு கொண்டு வகிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லலாமா? நிச்சயமா. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம ஐயா சண்முகப்பிரியன் வந்து திடீர்னு கான்டாக்ட் பண்ணி என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து செய்யணும், இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களா என்ன கேட்டாங்க. நான் வந்து இதில் சொன்னேன். ஸோ அப்போ வந்து நம்ம உங்கள் சுவை நம்ம செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நம்ம கூப்பிட்டாங்க. நானும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இது. நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக வருவேன் நான். இதுதான் முதல் தரம் உங்களுக்கு? ஓகே. உங்களோட இது குசின் பேர் என்னது வந்து? உங்கள் சுவை. உங்கள் சுவை. ஓகே. அதான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்க நம்மளை கூப்பிட்டதுனால இங்கே ஒரு தேங்க்ஸ் பேனர் ஒன்று வச்சுருக்கீங்க அவங்களுக்காக. ரொம்ப ரொம்ப ஃபுட்டு வந்து அவங்க அசோசியேஷன் செஞ்சுருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து காலையில் கொடுத்த மோர் இதெல்லாம் வந்து நம்ம லஸ்ஸி மாவுங்களாம் கொடுத்தோம். அப்போ இன்றைக்கி சாப்பிட்ட பிரியாணி வந்து உங்களோட தான்? பிரியாணி நம்மளுது இல்லை, அவங்க அசோசியேஷன் அவங்களோட. ஓகே. அப்போ நீங்கள் என்ன சப்ளை பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி சாப்பாடு? வந்து நம்ம ரோல்ஸ்லாம் கொடுத்தோம். ரோல்ஸ், வடை, லட்டு, மிக்சர் எல்லாம் மோர் லஸ்ஸிலாம் நம்ம. அப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப எப்படி சொல்லுவோம், ஒரு ஆத்மா நல்லா ரசித்தாங்க. எல்லாரும் ரொம்ப ரசித்தாங்க. எல்லாரும் இதுதான் நம்மளோட மிக்சர் தான். யூ லைக் இட்? யூ லைக் ஸ்பைஸ் ஃபுட்? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இது நான் வந்து பாரிஸ் தமிழன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பாரிஸ் தமிழ் பொண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு தான் நடந்துச்சு இந்த சம்பவம். எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதை முடிச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நான் அப்புறம் எங்களுக்காக வந்தேன். ரொம்ப ரொம்ப இது இந்தியாவில் எந்த இடம் நீங்கள்? காரைக்கால், நேட்டிவ் காரைக்கால். காரைக்கால் அம்மையாரோட இடம். அதே பக்கத்து காரைக்கால் அம்மையார். அப்போ இன்றைக்கு சந்தோஷம் தந்துச்சதில் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேர்களுக்கு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? அதான் அதே மாதிரி அடுத்த வருஷம் நிச்சயமாக வருவாங்க. இன்றைக்கி வந்தவங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து வருவாங்க. அடுத்த வருஷமும் நிச்சயமாக வருவாங்க. அடுத்த வருஷம் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு இல்லாமல் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து 14வது வருடம்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நினைக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ இது சாதாரணமாக சவிங்கிலி தான் செய்வாங்க. இந்த வருஷம் விஜி பிளஸ் வேறு வருஷம் பெருசாக ஆகிக்கொண்டு போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ஒரு உணர்ச்சிவசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் போற்றி. ஆரூரமம்
யார் புடவை வெட்டி வாங்கிட்டு வந்து கல்யாணம் ஆனவங்க யார் யார் புடவை வெட்டி எடுத்து வந்துருக்கீங்களோ கொஞ்சம் முன்னால் வந்து கொடுத்துருங்கம்மா. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுதிக்கலாம். யார் யார் புடவை வெட்டி காலத்தில் வாங்கிட்டு வந்துருக்கீங்களோ கொடுத்துருங்க. கோல்டு பட்டை கட்டுறவங்க கட்டிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே மோர் வேலையெல்லாம் வச்சுருக்காங்க. லஸ்ஸி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்து லஸ்ஸி முடிஞ்சது. அங்கே இப்போ சாப்பாடு ரெடி ஆகி கொண்டிருக்கு. இதுதான் சாப்பாடு. குலசாதம் மாதிரி எது இருக்குது. அப்புறம் தயிர் சாதம் வாங்க வச்சு கொண்டுருக்காங்க. இங்கே பாருங்க, தட்டில் எல்லாம் ரெடி பண்ணி நாங்களே அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து சாப்பாடு நடக்குது. என்ன வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், துவையல் மாதிரி எது இருக்குது, கேசரி, வடை, வடை, மற்றது ஏதோ பாதாம் பால் மாதிரி எல்லாம் இருக்குது. பாதாம் பால் தானே அது? பாதாம் பாலா? ஓ, நல்லா இருந்துச்சு. பாதாம் பால் பாயசம். பாயாசமா பாதாம் பாலா? கேசரி, பால் பால் தயிர் சாதம், சம்பல். அதான் நல்லா இருக்கு. இதுலேருந்து தொடங்குற தயிர் சாதத்தில் மட்டும்தான் இல்லாட்டி முடிக்கிறது தயிர் சாதம். Qu'est-ce que vous pensez sur le fait aujourd'hui que... Je trouve que c'est très convivial, que vous avez le sourire et que vous aimez tout le monde, puisque je n'ai pas la tenue traditionnelle et pourtant vous avez accepté de proposer des repas très bons, de m'asseoir à côté de vous. Voilà quoi, de participer au rituel. Et le rituel, qu'est-ce que vous pensez sur le rituel et tout ça? C'est la même chose qu'on fait à Madurai. C'est ça, c'est là-bas qu'on a créé cette fête-là. Et ici, ils sont en train de refaire le même truc qu'est-ce qu'ils font là-bas en France. D'accord. Et ben je découvre, je connaissais pas et c'est très agréable. Il y a beaucoup de couleurs, il y a beaucoup de monde, il y a des belles danses. Voilà. Et vous avez goûté à manger aussi aujourd'hui? Oui, alors j'ai bien aimé le palisson. Payasam? Ah, le dessert. Payasam, ouais. Je suis très sucrée et le riz biryani. Ah, le riz biryani. Pas aujourd'hui. Comment? C'est pas aujourd'hui biryani. Mais c'est pas le viande, hein, ça c'est du biryani végétarien. Végétarien. Ouais, c'est ça. Voilà, donc qu'on est ensemble. வந்து நம்ம உங்கள் சுவை தான் நம்மளோட சொசைட்டி. இவர் சண்முக பிரியன் கேட்டதுனால வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம். Ah d'accord. Ça c'est le premier pas pour vous. Voilà, c'est ça. Moi c'est pareil pour moi. Voilà, Nandri. Nandri. Ah, vous parlez tamoul aussi? Petit. Est-ce que vous pouvez dire un autre mot? Kayubalakam. Balakam, Nandri. Nandri. Kande
இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாவெல்லாம் வந்திருந்து என்னை மகட்டேசி மந்திரித்து மந்திர கொடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டகனா கண்ணின் தோழினான் நாற்றிசை தீர்த்தன் கொடுந்து நல்கி பார்ப்பன சித்தர்கள் பல்ல
बरनौ रघुबर विमल जसु जोदायक फलचारी बुद्धिहीन तनु जानी सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि நான் பார்த்தேன் உங்களோட மேடையில் ஓதி கொண்டிருந்தீங்க. நீங்கள் ஓதுவாரா இல்லையா? நாங்கள் ஓதுவார் இல்லைங்க. நான் வந்து சும்மா வந்து சித்தாந்தம்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அது வந்து சும்மா தெரிஞ்சவங்ககிட்ட நம்மகிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். பாடுறதுன்றது அது ஓதுவாக தனியாக படிக்கணும் அதெல்லாம் இல்லை. தெரிஞ்சது சும்மா வந்து பாடுறதுன்னு சொல்ல முடியாது, படிக்கிறேன். அப்போ முழுக்க வந்து தமிழ் முறைப்படி தான் தமிழ் முறைப்படி தான் செஞ்சேன். உங்களோட பக்கத்தில் இருந்தால் அவரும் நம்ம நண்பர் தான், அவரும் ஓதுவார்லாம் இல்லை, சும்மா நம்ம கூட இருந்து படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன தமிழ் முறைப்படி தான் சொன்னீங்களா? இன்னைக்கு தமிழ் முறைப்படி தான் சொன்னோம். சும்மா தேவாரம் ஓதுனீங்களா இல்லாட்டி தேவாரம் இல்லாட்டி கல்யாணத்துக்காக வேண்டி சிறப்பாக ஏதாவது? தேவாரம் தான் பெரும்பாதி, தேவாரம் தான் எல்லாமே செஞ்சது. ஒன்று ரெண்டு இது வந்து பெரியவங்க வந்து இப்போ இதுக்கு ஒரு தொகுப்பாக செய்கிறாங்க, அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம செஞ்சோம். ஊரில் எந்த இடம்? ஊரில் வந்து பாண்டிச்சேரிங்க. பாண்டிச்சேரி கணக்காலம் சென்னையில். இப்போ ஃப்ரான்ஸில் வந்து 2015 இங்கே இருக்கேன்.